ஜார்ஜ் போய் நின்ட்டான். பொண்ணு போடுறா அப்படியே ஓராட ஓராட எனக்கு ஓகேடா. சகோதரி திருப்பலி ஒப்பு கொடுக்க நம்மை தகுதியாக்கி கொள்ளும் பொருட்டு நம் பாவங்களை நினைத்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். செபஸ்டின் சத்யகுமார், செலின் கில்டா இவர்களை அன்பின் பிணைப்பால் ஒன்றாக இணைத்தருளும். இவ்வாறு இவர்கள் அருளால் அன்பில் வளம் பெற்று அதே அன்புக்கு சாட்சிகளாய் விளங்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார்.
கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவர் மிகவும் நன்றாய் இருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாங்கள் வாழவே இறைவா இறைவா உங்கள் அருள் புரிவாயே. இறை சமூகமாய் நாங்கள் வாழவே இறைவா இறைவா உங்கள் அருள் புரிவாயே. அன்பினை கொண்டு பகைமை வென்று பண்புடனே நாங்கள் வாழ்ந்திடவே. அருள் புரிவாயே. இயேசுவின் வழியில் லட்சியப்படியில் இணைந்திருந்து நாங்கள் செயல்படவே. நம்பிக்கை கொண்டு இறைவாக்கு பணியை நாம் தொடர்ந்திடவே. இறை சமூகமாய் நாங்கள் வாழவே இறைவா இறைவா உங்கள் அருள் புரிவாயே. இறை சமூகமாய் நாங்கள் வாழவே இறைவா இறைவா உங்கள் அருள் புரிவாயே. Alleluia, 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 alleluia. அன்பில் நிலைத்திருப்பவர் கடவுளுக்குள் நிலைத்திருக்கின்றார். கடவுளும் அவருள் நிலைத்திருக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள்.
என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமரவும். தகப்பனாரை போல இருப்போம், அது தாயை போல இருப்போம். முக வாடை அப்படி தெரியும், அப்படி வந்துடும். கடவுள் மனிதனை தம் உருவிலேயே படைத்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இதிலிருந்து கடவுள் நமக்கு சொல்லுகின்ற ஒரு அறிவுரை என்னவென்றால், நாம் கடவுளை போல இருக்கணும். இருக்கிறோமா? மனுஷனை போல இருந்தால் கூட பரவாயில்லை. சில பேர் மனுஷனாகவும் இருக்கிறதில்ல, கடவுளாகவும் இருக்கிறதில்ல. எப்படி இருக்கிறாங்க? தாறுமாறாக இருக்கிறது. அதுதான் நம்ம கோபம் வரும்போது, எல்லாம் கவனி, இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிறேன், கவனி கடைசி வரைக்கும். அதுதான் கோபம் வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? டேய் மனுஷனாடா நீ அப்படின்னு என்ன அர்த்தம்? கடவுள் படைத்த அந்த மனித உரு போயிடுச்சு, நீ மனுஷன். கோபம் வரும்போது பெண்களோ அல்லது மற்றவர்களோ பெண்களை பார்த்து தான் சொல்றாங்க, ஏய் பொம்பளை அடி நீ. பார்த்தீங்களா? இதில் எவ்வளோ அர்த்தம் இருக்கு தெரியுமா? நீ மனுஷனும் இல்லை, பொம்பளையும் இல்லை. ஏன்? நாம் கடவுளை போல் படைத்திருக்கிறோம் என்று நினைத்தால் கடவுள் தன்மையில் மனிதன் இருப்பான், கடவுள் தன்மையில் பெண்கள் இருப்பார்கள். இப்பெல்லாம் வீட்டில் போய் சிந்திங்க. சின்ன பாண்டவர் சொன்னார, எங்க கவனிச்சு நின்றீங்க அப்படின்னு வீட்டில் போய் கேளு. நம்ம வந்தது அவர்களுக்கு சிறு நன்கொடை கொடுத்து விட்டு உணவு அருந்துவதற்காக வரல, அதுக்காக நாம் வரல. ஏதாவது கற்றுக்கிட்டு போகணும். நாம் கடவுள் போல படைத்திருப்பதனாலே ஆண்களும் கடவுளை போல் இருக்க வேண்டும், பெண்களும் கடவுளை போல் இருக்க வேண்டும். புரியுதா? அதான் முதல் வாசகத்தில் சொல்ல. அதுதான் வாசித்தான். அது உங்கள் அப்பா விட்டு வாசித்து வச்சுக்கிறீங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அப்படியே இருக்கிறாங்க. ஆண்கள் எல்லாம் நான் கடவுளை போல தான் வீட்டில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்றவங்களாம் கை தூக்கு, கை தூக்குங்க. நான் ஒரு ஆம்பளை தானே, கடவுளை போல இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு தான் கை தூக்க சொல்கிறேன். நான் கடவுளை போல தான் இருக்கிறேன். கடவுள் இல்லை, கடவுளை போல இருக்கு. பெண்கள் எல்லாம் நாங்கெல்லாம் கடவுளை போல தான் இருக்கிறோம் அப்படின்ற கை தூக்குங்க. பேய் மாதிரி இருக்கிறீங்க. மனசு வரலையே, உங்களுக்கு சொல்றதுக்கு வரலையே. ஏன் வரல? மனசு உறுத்துது. அப்படின்னா நீ பொண்ணாவும் இல்லை, கடவுளாகவும் இல்லை. அப்ப நீ என்ன இருக்கிற? பெரிய கேள்வி. கல்யாணத்து அன்னைக்கு பெரிய கேள்வி. பெண்களா இருந்தாலும் பரவாயில்ல, பெண்ணாவும் இல்லை, கடவுளாகவும் இல்லை. நம்ம என்ன ஆகுறோம்? ஆர்டர் நம்ம கொடுத்து அனுப்புகின்ற நல்ல செய்தி. ஆக வந்து யாருக்கு சொல்றோம்னா உங்க 2 பேருக்கு தான் முதல்ல. நீ ஆண் மக்கள் கடவுளை போல் இருக்க, பெண் ஆளும் நீ கன்னிமரி அழைப்பர் மாதாவை போல் இருக்கு. இதனால இந்த பொண்ணுன்னா பொண்ணு தான்பா. என் வீட்டுக்கு வந்தா பாருங்க, வந்ததுல இருந்து எங்களுக்கு நல்ல சந்தோஷம் தான் கடவுள் கொடுத்துருக்காருன்னு உங்க மாமனார் சொல்லணும். உங்க பெற்றோர் உன்னை எப்படி கொஞ்சினாங்களோ அதே போல உன்னுடைய கணவரும் உன்னுடைய மாமனார்னு உன்னை கொஞ்சணும். காரணம் என்ன? நீ கடவுளை போல இருக்கிற. இதை விட பெரிய அறிவுரை தேவையில்லையே, தேவையில்லை. இப்பொழுது உங்களுக்கு திருமண உடன்படிக்கையை நான் அங்கே வந்து நிறைவேற்றுவேன். பெற்றோர்கள் கையெழுத்து போட வரவேற்றிருக்கின்றவர்கள் அருகில் வந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும்.
திருஆவின் திருப்பணியாளர் வருவார்கள். திருக்கூட்டத்தின் முன்னிலையில் உங்கள் அன்பு நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திருந்தமாக வந்திருக்கு. உங்கள் அன்பை குறித்து நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே அவர் உங்களை புனித திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்பொழுது மற்றொரு திருவருட்சாதனத்தின் வழியாக நீங்கள் அருள்வாழ மீண்டும் நீங்கள் ஒருவரை ஒருவர் என்று பிரமாணிக்கமாக இருக்கும். திருமணத்தின் ஏனைய கடமைகளை நிறைவேற்ற உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திரு அவையின் முன்னிலையில் உங்களை விளக்குகிறேன். சதீஷ், செலீன், நீங்கள் இருவர் முழுமையான சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலும் நீங்கள் வந்திருக்கிறீர்களா? வந்திருக்கிறோம். சொல்லுங்க, வந்திருக்கணும்னு சொல்லுங்க. வந்திருக்கிறோம். நீங்கள் மனவாழ்க்கை நிறுவனத்தை வாழ்நாளெல்லாம் ஒருவர் நேசிக்கவும் மதிக்க தயாராக இருக்கிறீர்களா? தயாராக இருக்கிறோம். ரெண்டு பேரும் சேர்த்து சொல்லுங்க. இங்கிலீஷ் மீடியமா? இங்கிலீஷில் லண்டனா? சேர்த்து இங்கிலீஷ் தமிழ் தானே? பையன் தயாராக இருக்கிறோன்னு சொல்லுங்க. தயாராக இருக்கிறோம். சேர்த்து சொல்லுங்க. இல்லை, ஒரு சில பேருக்கு தமிழ் தெரியாதா? தயாராக இருக்கின்றோம். ஐயோ அம்மாடியே, இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருவிழாவின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்க்கிறீர்களா? வளர்ப்போம். நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் நேரடி சேர பதியப்பட்டதுக்கு ஆம்பளை செய்த பெண் பக்கத்தில் ஒரு ஆள் யாராவது கொஞ்சம் கூட இருக்கணும். கொஞ்சம் கூட இருக்க ஏற்படுவா அது பாருங்க. அம்மோடு உள்ள வேடி பார்த்துருக்கேன். முதல்ல தாலி கட்டு ஒரு பக்கத்தில் நிற்கணும். ஒரு 7 என்ன பண்ணுவோம். இப்போ தான் கரெக்டாக இருக்குது. நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கையில் சேர்க்கப்படுவீர்கள். இறைவன் திருமணம் திருவிழாவின் முன்னிலை உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். தப்பிய படி சதீஷ் படி. சதீஷ்குமார் என்னும் நான் ஷெலின் கில்டா என்னும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்பதிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். ஷெலன் கில்டா என்னும் நான் செபாஸ்டியன் சதீஷ்குமார் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். வெரி குட், வெரி வெரி குட். திரு அவையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசையை உங்கள் மீது நிறைவாய் கொண்டிருப்பாராக. இறைவன் இணைத்ததை மண்ணில் பிடிக்காது இருக்கட்டும். அங்கே நான் கூப்பிடுறேன் ஒன்றுக்காக எனக்கு தெரியாதா? எல்லா கல்யாணத்தையும் நான் தான் பண்ணி வச்சேன். நீங்கள் பண்ணுறதை பார்த்தா டைம் ஆக்கிபேஷன் மாதிரி இருக்குது. ஒன்றும் இப்பொழுது மாங்கல்யத்தை தாலியை நான் வந்துச்சு கொடுப்பேன். கொண்டாந்து யாரும் 2-3 பேர் எடுத்து போனாங்க. அப்படி வச்சு அப்படி வச்சு அவங்களும் மறைக்கலாம். அந்த கேள்வி பிடிக்குமா? இந்த குழம்பு செடி பிடிக்கிற மாதிரி பிடிக்கல. ஆண்டவரே, மடியார் இவர்களையும் இவர்களது ஆசையும் ஒதுக்கு புனிதப்படுத்தியவர்களும் இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பை நிறைவேற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். அப்படியாக அதை அம்மா ஒரு சிலர் அதில் கல்யாணம் பண்ணவங்க மட்டும் கல்யாணம் பண்ணவங்க சின்ன குழந்தைங்க உங்களுடைய ஆசை இருக்குன்னு சொல்லி அந்த கையை வச்சு அனுப்புங்க. கடைசி வரைக்கும் போடக்கூடாது. அதை அப்படியே வெளியே
நீங்கள் மத்தியானம் நியூஸ் பிறகு ஒரு சவரம் 1000 ரூபாய்க்கு முன்னே போச்சு. மத்தியானம் நீங்கள் முன்னே எடுத்துகிட்டு இருப்பீங்க, மத்தியானம் நியூஸ் உலகமே நடிக்க போச்சு. ஒரு சவரம் 1000 ரூபா, 1000 ரூபா நீ 1 லட்சத்துக்கு வாங்கியிருக்க முட்டாள். நீ மத்தியானம் 1:30 மணிக்கு அந்த நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு சொல்லலான்னு. இப்பொழுது மணமகன் தன்னுடைய வார்த்தைகளை சொல்லி அதை மணமகனுக்கு கொடுக்க தயாராகிறார். இல்லை அது இருந்தபடி படி யாராவது காட்டணும்டா. அந்த அம்மா பேர் இல்ல ஷெலின் கில்டா என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கலத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அணிந்து கொள். செபாஸ்டியன் சதீஷ்குமார் என் அன்புக்கும் பிரமாணத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கலத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். பெண்கள் உதவி செய்யுங்க, தாலி கட்டுறது எனக்கு உதவி செய்யுங்க. நீ பதட்டப்படாம அழகா செய்ய. அப்படி இளைஞர் எப்போ போடக்கூடாது, யாரும் எப்போ போடக்கூடாது. கண்டிப்பா போகும்போது பூ போடலாம் தானே சொல்றேன். சரி நான் பூ போடவே சொல்றேன். நீங்க வேணும் நீங்க இங்கிலீஷ் மீடியம் தெரியாத போச்சு, நான் தமிழ் தான் பேசுறேன். நீங்க எல்லாமே இங்கிலீஷ் மீடியம், இட்டாலியன் ஜெர்மன் மீடியம் தான் தெரியும். போச்சா என்ன கடைசி போட்டியா கசி போட போட்டியா வெயிலில் மட்டும் ஈவினிங் பிடிக்க வெளியே விகாரமாக இருக்கு. சரி வேற பாரு, இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு ஒன்றும் முடியுது. தமிழ் பண்பாட்டுப்படி உங்களை வாழ்த்துக்கிறேன். தமிழன் என்று சொல்லடா, தலைவன் என்று சொல்லடா. தமிழர்களாக கை தூக்கு பார்ப்போம். கை தூக்காதவெல்லாம் இங்கிலீஷில் இருக்காங்க. சில பேர் தமிழ் சொல்லி நம்ம வருத்தப்படுவாங்க. வெரி குட். இப்போ தமிழ் வாழ்த்து பாடம், இதே தமிழ் கல்யாணம் ஜெர்மனியில் தான் பண்ணியிருக்கேன். இந்த பாட்டை பாடினா 1 lakh அப்படியே நீங்களா கொடுப்பீங்க. வாழ்த்து சொன்ன அவ்வளோ அழகாக உங்களுக்கு தமிழ் வாழ்த்து சொல்லுவார். வாழ்க ஈஸியாக சொல்லிவிட்டாங்க. ஆனந்த பயிர்களாக பாடப்படும். ஆனந்த பயிர்களாக ராகத்திலேயே மிக உருக்கமாக ஆனந்த பயிர்கள். பயிரெல்லாம் பொழிவுனாலும் பொழிவு பொழிவு. ஆனந்த பயிர்கள்னா ஆனந்தமே பெருகிறது. அந்த ராகத்தில் வந்து பாடி நான் நல்லா செய்வேன். இதுக்கே நீ எவ்வளோ வாரி கொடுக்கலாம். நீ வாரி கொடுக்க தேவையில்லை, ஒன்றுமே கொடுக்க தேவையில்லை.
ஜாலியாக நான் போகிறேன். அதான் சின்ன பாப்பா. சில பேர் நல்லா ஏமாற்றிடுவாங்க, நாமத்தை போடுவாங்க. சகரிகமபா சசபபா பனிபமா தாபமத கமபமகரிசா. ஆல் போல் தழைத்து, ஆலமரம் போல தழைத்து ஆல் போல் தழைத்து அருகம் போல் வேரூன்றி அரசன் போல் ஓங்கி ஆயிரம் பிறை கண்டு மூங்கில் போல் கிளைத்து சகரிகம பதப சாரிகப மமரமகரிசா. முசியாமல் வாழ்க வாழ்க வாழ்க. நான் வாழ்க்கையில் எவ்வளோ போட போகிறேன் பத்தியா? இப்போ இவங்களை எல்லாரும் பாட வைக்க போறேன். பாடுறவங்க போய் சாப்பிட்டு பாடாதவங்க வாய்ப்பு. எல்லாம் கையை போய் வச்சுங்க. அவங்க பக்கம் நின்று, அவங்க பக்கம் நின்று. இதுதான் கல்யாணம். ஆர் தழைத்து சொல்லு. இங்கிலீஷ் மீடியமா? ஆர் தழைத்து அருகம் போல் வேரூன்றி அரசன் போல் ஓங்கி ஆயிரம் பிறை கண்டு எங்கோ கிளைத்து முசியாமல் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க. வாழ்கின்ற வார்த்தை வாய்ப்பு சரியான உணர்த்த சொல்லு. வாழ்க வாழ்கவே வாழ்க. தமிழர்கள் வாழ்த்துட்டாங்க. இது சில இடத்துல என்ன பண்ண மலையாளத்தில் பாடினா சரி, எப்படி பாடலாம் தெரியுமா? வாழ்க வாழலாம் வாழ்க வாழ்கவே. அச்சோ அச்சு சின்னப்பா அச்சு வாழ்க வாழ்கன்னு மறைஞ்சி நல்லா இருந்தது. வாழ்க வாழ்கவே வாழ்க சொல்லு. வாழ்க கேட்டே கேட்டே. அப்படின்னா இந்த மாதிரி கல்யாணத்தை சீர சிறப்புமாக செய்கிறவங்க உலகத்திலே சின்ன பாட்டு எனக்கு 90 வயசு நான் தீர்ந்த பாடுறேன். எப்படி பாடணும் பார்த்தியா? வச்சுன்னா 1 மணி நேரம் கூட பசி இருக்கான்னு நீங்கள் வாட்டு. ஏன் இசையில் அப்படி அவ்வாறு பாடணும். ஆனந்த பயிர்களாக பாடணும், அழகாக பாடணும், தொழில் எடுத்து எல்லோரையும். இப்போ மாலை போகிறதில்லை, பல்லவத்து மந்திரம் முடிஞ்ச பிறகு பாட்டாங்க. சின்ன சடங்கு தான் இருக்குது. சந்தோஷம் தானே? இன்னைக்கு நீங்கள் புன்முழல் பூத்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புன்முழல் வந்திருக்காரு. அதுவே உங்களுக்கு போகணும். அது உங்களுக்கு 2 பேர் எப்படி வாழ்க்கைக்கு பார்த்தியா? ஓஹோ சும்மா வராதியா மட்டும் சொல்லணும். சரி, இப்போ நீங்கள் போய் காணிக்கை எடுத்துக்கலாம்.
தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை தந்தே என்னை அன்புடனே. தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை தந்தே என்னை அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவி உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவி உம்மிடம் சரணடைந்தேன். பொன்னோ பொருளோ என்னிடமில்லை தந்தேன் என்னை அன்புடனே. பொன்னோ பொருளோ என்னிடமில்லை தந்தேன் என்னை அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவி உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவி உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேன் சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவி உம்மிடம் சரணடைந்தேன். கொடுப்பது இன்பம் பெறுவதில் இல்லை தந்தேன் என்னை அன்புடனே. கொடுப்பது இன்பம் பெறுவதில் இல்லை தந்தேன் பெறுவோம் விண்ணக வாழ்வை தந்தேன் என்னை அன்புடனே. தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை தந்தேன் என்னை அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவி உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவி உம்மிடம் சரணடைந்தேன். சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி செய்யுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, திருமணத்தின் புனித ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்க உம்மை வேண்டுகிறோம். உமது நன்மைத்தால் இந்நிறுவை ஏற்பாட்டை ஒரு பராமரிப்பினால் தொடர்ந்து காத்திருட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இப்ப எல்லாரும் நிக்கணும். சரியா கோயிலுக்கு போறதுல தெரியுது, நல்லா தெரியுது. இது நன்றி பாடு. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆனந்த பைரவிராகும். ஆண்டவரே ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். திருமண உடன்படிக்கையை நேர் ஒற்றுமை நினைவகத்தாலும்
அமைதியின் முறிவெறாத பிணைப்பினாலும் நீர் ஏற்படுத்தினீர். அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவர் உமது பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் இரு பயன்களை சொல்லற்கரிய முறையில் விளைவிக்கின்றீர். பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்தை அணி செய்கின்றீர். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வரும் அவரது மறுபிறப்பினால் திரு அவையை வளர செய்கின்றீர். ஆகவே வானதூதர் புனித அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே மெய்யாக இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையும் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதொரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஒழியும் உரிய தகுந்தர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எங்கள் முன்னாள் பேராயர் மேதகு ஏஎம் சின்னப்பா ஆண்டகை மற்றும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மேற்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இருபட்சினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து படிப்போம். விண்ணகத்தில் இருக்க எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இப்பொழுது தம்பதியர்களுக்கு என்று ஒரு சிறு ஜெபம் இருக்கிறது. அந்த ஜெபத்திலே இவர்கள் தம்பதியர்களாக, பெற்றோர்களாக, மக்களை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று திரு அவை வாழ்த்த போகிறது. நீளமாக இருக்காது, கவலைப்பட வேண்டாம். இந்த கோயில் விழாவின் பொழுது அவர்களை இந்த ஜெபத்திலே வாழ்த்த போகிறோம். அதற்கு பிறகு மாலை மந்திரித்து கொடுப்பேன். பெற்றோர்கள் மாலை எடுத்து கொடுப்பார்கள். நீங்கள் தம்பதியர்கள் மாலையை அணிவித்துக் கொள்ளலாம். எல்லாம் தயாராக சொல்லும்போது செய்யும். இறைவா, கிறிஸ்துவும் திரு அவை ஒன்றித்திருக்கும் மறைபொருளை திருமண உடன்படிக்கையால் முன் உணர்த்தும்படி திருமணத்தின் பிணைப்பை புனிதப்படுத்தி சிறப்பித்தீர். இறைவா, ஆணுடன் பெண்ணை இணைத்து முதலாக ஏற்படுத்திய குடும்பத்திற்கு நீர் அருளை ஆசி பிறப்பு நிலை பாவத்தின் தண்டனையினாலோ பெருவளத்தின் தீர்ப்பினாலோ எடுக்கப்படவில்லை. திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்பெற்று உமது ஆசியை நாடி நிற்கும் அடியார்கள் இவர்களை கனிவாய் கண்ணோக்கிறோம். தூய ஆவியான அருளை இவர்களில் பொழிந்து இவர்களின் இதயங்களில் உமது அன்பை ஊற்றியறலும். இதனால் திருமண உடன்படிக்கையில் இவர்கள் உண்மையில் நிலைத்திருப்பார்களாக. திருமணத்தில் இணைக்கப்பட்டுள்ள செலின் ஹில்டா அவர்களுக்கு தனி ஜபம். உனக்கு தனி ஜபம் இருக்கு பாருங்களா. உம் அடியார் செலின் ஹில்டா வில் அன்பும் அமைதியும் அருளும் குடிக்கொண்டிருப்பவனவாக திருநூலில் போற்ற பெறும் புனித மகளிரை இவர் என்றும் பின்பற்றுவாராக. இவருடைய கணவர் செபஸ்டின் சதீஷ்குமார் ஆகிய இவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பாராக. இவர் தமக்கு சமமான துணவர் என்றும் அருள்வாழில் தம்மோடு பங்காளி என்றும் கருதி இவருக்கு தகுந்த மதிப்பளித்து கிறிஸ்து தம் திரு அவையை அன்பு செய்தது போல இவர் தம் மனைவியை என்றும் அன்பு செய்வாராக. இப்பொழுது நீங்கள் மக்கள் பேறு பெற வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கிறது. அதை இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். எனவே ஆண்டவரே, உம்மை இப்பொழுது வேண்டுகிறோம். உம் அடியார் இவர்கள் இருவரும் இணைந்து நம்பிக்கையிலும் உம் கட்டளைகளிலும் நிலைத்திருப்பார்களாக. தம் மனவாழ்வில் ஒன்றிணைந்து நன்னடத்தில் சிறந்து விளங்குவார்களாக. நற்செய்தி படிப்பினையால் உறுதியடைந்து அனைவர் முன்னும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்களுக்கு மக்கள் பேறு அளித்தருளும். நற்பண்புகளில் சிறந்த பெற்றோராய் இவர்கள் வாழ்ந்து தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளே காண்பார்களாக. இவர்கள் தாங்கள் விரும்பும் முதுமை எய்திய பின் புனிதற்குரிய வாழ்வுக்கும் விண்ணரசுக்கும் வந்து சேர்வார்களாக. ஆமென். அனைவரும் பாடுங்க. ஆமென். இப்பொழுது தந்தை சதீஷ்குமார் மாலையை மந்திரித்து தருவார். எடுத்து பெற்றோர்கள் கையில் கொடுக்கப்படும். பெற்றோர்கள் உடனே எடுத்துடணும், ஷார்ப்பாக எடுக்கணும்.
சதீஷ்குமார் போடுப்பா. சரி. கைத்தட்டு. வேற இல்லை. பெற்றோர்கள் பக்கத்தில் வந்து நில்லுங்க. திஸ் இஸ் ரியலி எக்ஸலன்ட், நைஸ். ஓகே. ஆண்டவர் தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் கொண்டாடுகிறோம். ஆன்மாவின் உணவே ஆனந்த இறைவே, ஆன்மாவின் உணவே ஆனந்த இறைவே, விருந்தாக வரும் தேவனே இயேசுவே, எழுந்தென்னை ஆட்கொள்ளுமே. ஆன்மாவின் உணவே ஆனந்த நிறைவே. ஆன்மாவின் உணவே ஆனந்த நிறைவே. இறுதி ஆசிரியருக்கு பிறகு இவ்வாறு புனித குடும்பமாக நீர் ஒருங்கிணைந்த இவர்கள் ஒரே அப்பத்தாலும் ஒரே கிண்ணத்தாலும் நிறைவடைந்துள்ள இவர்கள் அன்பினால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. என்றென்றும் உள்ள தந்தையாகி
உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பார். என்னும் உள்ள தந்தையாய் இறைவன் நீங்கள் ஒருவர் மற்றவர்களுக்கு காட்டும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களில் குடிக்கொள்ளவும் உங்கள் இல்லத்தில் என்றும் நிலைத்திருக்கவும் செய்வாராக. உங்கள் பிணைப்பால் பிள்ளைகளால் ஆசியும் நண்பர்களிடமிருந்து ஆறுதலும் பெற்று அனைவருடனும் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களாக. உலகிலே நீங்கள் இறை அன்புக்கு சாட்சிகளாய் திகழ்கள். இவ்வாறு உங்கள் அன்பை பெற்று இன்னலுற்றோரும் வறியவரும் இறைவனின் நிலையான வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றி உணர்வுடன் வரவேற்பார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் ஷார்ட் பில்ம் போட்டோ எடுக்கிறேன், பிளஸிங் கொடுக்குறேன். தந்தை மகள் தூயாவி நம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. அப்படியே தம்பதியர்கள் முன்னால் வந்து நிற்கும், பெற்றோர்கள், அப்புறம் நெருங்கிய உறவினர்கள். அவ்வளவுதான். மங்களனி மங்களமுத்தியும் நாதனம் நீ அத்தனும் கத்தனம் ஆகிராம் தேவன் நீ உத்தம சத்திய நித்திய தத்துவம் ஆகிராம் தேவன் நீ மங்கள மணமக செல்லிருக்கும் மங்கள மணமக. நாலு